அன்பு உறவுகளுக்கு மேக்ஸ்வெல்லின் வணக்கங்கள். ஏன் தமிழ் சினிமா ஒரு நல்ல படங்களை கொடுப்பதற்கு தவறுகின்றது? பிற மொழி படங்கள் இப்போ தெலுங்கு படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பல சக்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஹிந்தி படத்தை எடுத்தாலும் பல 1000 கோடி படங்கள் இருக்கு. தமிழ் சினிமா ஏன் தவறுகிறது? எங்கு தவறுகிறது? அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்த வண்ணமாக உள்ளது. ஏன் தமிழ் டைரக்டர்ஸ்க்கு அந்த அளவு டேலண்ட் இல்லையா? இல்ல தமிழ் நடிகர்களுக்கு அந்த அளவு டேலண்ட் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பல குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணமாக இருக்கின்றது. நம்ம ஏன் இந்த தமிழ் சினிமாவால் சாதிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலசல் எடுத்து பார்த்தோம்னா, தமிழ் சினிமா எப்போதுமே இரு நபர்கள் ஒரு போட்டியாகவே தமிழ் சினிமா பார்க்கப்பட்டு வந்திருக்கின்றது. சிவாஜி, எம்ஜிஆர், ரஜினி, கமல், அப்புறம் அஜித், விஜய் இந்த மாதிரி இருவருக்கான போட்டியாகவே தமிழ் சினிமா வளர்ந்து வந்துட்டு இருக்கின்றது. அப்ப அந்தந்த காலங்களில் அவர்கள் கூட நடிச்ச பல நடிகர்கள் இருக்கிறாங்க. அந்த நடிகர்களை பற்றி தமிழ் மக்கள் யாருமே அவ்வளவா பேசுவதில்லை. இப்ப இதுவரைக்கும் நமக்கு ஞாபகம் இருக்கு பாத்தீங்கன்னா, சிவாஜி அவர்கள் ஞாபகம் வச்சிருக்காங்க, எம்ஜிஆர் அவர்கள் ஞாபகம் வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் அப்படி பார்த்தோம்னா ரஜினி அவர்கள் ஞாபகம் வச்சிருக்காங்க, கமலஹாசன் அவர்கள் ஞாபகம் வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்தோம்னா அஜித், விஜய் இவர்கள் நம்ம ஞாபகம் வச்சிருக்கிறோம். மற்ற நடிகர்களுக்கு நாம் அந்த முக்கியத்துவத்தை கொடுக்க தவறுகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எடுத்துகிறது. ஏன்னா தமிழ் படங்களில் பல நல்ல படங்களை நடித்த நிறைய நடிகர்கள் இருக்காங்க. பிரபு நல்ல நடிகர், கார்த்திக் நிறைய நல்ல படங்கள் கொடுத்திருக்காரு. அந்த சமகாலங்களில் இப்போ ரஜினி, கமல் அவர் இருந்த சமகாலங்களில் பல நடிகர்கள் நல்ல நல்ல படங்களை எடுத்திருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் நல்ல படங்கள் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி சத்யராஜ் அவர்கள் நல்ல படங்கள் கொடுத்திருக்காரு. இன்னும் பல நடிகர்கள் நல்ல நல்ல படங்களை கொடுத்திருக்கின்றாங்க. அதே மாதிரி அஜித், விஜய் இவருடைய சமகாலத்தில் கூட பல நல்ல படங்கள் வந்திருக்கின்றது. ஆனா அவங்க யாரையுமே ரசிகர்கள் இந்த அளவு ரசிப்பதில்லை. அதற்காக ஏன் அவர்களை ரசிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, தமிழ் மக்கள் எப்போதுமே நெகட்டிவிட்டிவே நம்புறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் அஜித் அவர்கள் படம் வரும்போது விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் நெகட்டிவிட்டி பரப்புறதும், சோ இந்த படத்தை இல்ல மொக்க படம், இந்த படம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதும், அதுவே விஜய் அவர்களுடைய படம் வரும்போது அஜித் ரசிகர்கள் இல்ல இந்த படம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரப்புறதும், இதே மாதிரிதான் ரஜினி அவர்கள், கமல்ஹாசன் அவர்கள் இப்படி மாறி மாறி ஒவ்வொரு நடிகர்களுக்கான படங்கள் வரும்போது பிற ரசிகர்கள் அந்த படத்தை தப்பான வழியில் ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. இல்ல இந்த படத்தை எல்லாம் தியேட்டர்ல போய் பார்க்க ஒர்த் இல்ல, இந்த படம் தியேட்டர்ல போய் பார்த்து கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்காமலே கமெண்ட் சொல்ற வீடியோ போடுற பலர் இந்த தமிழ் உலகில் இருக்கின்றனர். இதுதான் இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியுடைய முதல் தோல்வியாக பார்க்கப்படுகின்றது. ஏன்னா ஒருத்தன் ஒரு 300 கோடி 400 கோடி பட்ஜெட் போட்டு படம் எடுக்கிறான். சிம்பிளா ஒரு 10,000 பேர் படமே பார்க்காம இந்த படம் மொக்கைன்னு சொல்லி பரப்பும் போது அது அதிகப்படியான மக்களுக்கு கடந்து செல்கிறது. அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே இந்த படம் மொக்கையா இருக்கு போல மொக்கையா இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய மனசு அப்படியே மாறிடுது. தியேட்டர்ல போய் படம் பார்க்கறது இல்ல. இதனால இந்த படம் அதிகபட்ச படங்கள் நிறைய கலெக்ஷன் வராம தோல்வி படமாகவோ இல்ல வெற்றி பெற்றாலும் அதிக லாபத்தை ஈட்ட முடியாத படமாகவோ மாறி போகின்றது. இதுதான் முதல் காரணம். தமிழ் ரசிகர்களுக்குள் ஒரு ஒற்றுமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுகிறது. இதுவே நீங்க தெலுங்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்குள்ளே பல போட்டிகள் இருக்கின்றன. ஆனா ஒரு படம் வரும்போது எல்லா ரசிகர்களும் அதை ரசிக்கிறாங்க. இப்ப எக்ஸாம்பிள் ராம் சரண், அல்லு அர்ஜுன், அப்புறம் ஜூனியர் என்டிஆர், பிரபாஸ் இவங்க படம் எல்லாம் வரும்போது அதை போட்டியா பார்க்காம ஒரு ஆக்கப்பூர்வமான போட்டியா பாக்குறாங்க. எல்லாருமே போய் அந்த படத்தை பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க. அந்த படம் ஒரு 1500 கோடி ஓடுது. அடுத்த நடிகர் வேற படம் வரும்போது ஓகே இதை விட இன்னும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1700 கோடி ஓடுது. அந்த மாதிரி ஏறி ஏறி போயிட்டு இருக்க நிலையில தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் கீழே கீழே போயிட்டு இருக்க மாதிரி மக்களுக்கு உணர தொடங்குகின்றது. சோ இதிலிருந்து எவ்வாறு மீளலாம், நடிகர்கள் என்ன திருத்த வேண்டும், இல்ல நடிகர்கள் எவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல அலசல்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில போயிட்டு இருக்கு. இன்னும் ஒண்ணு பெரிய இதுவா பார்க்கப்படுறது ப்ராஃபிட் ஷேரிங். இப்ப நடிகருக்கு ப்ராஃபிட் ஷேரிங்ல சேலரி கொடுக்கணும். ஏன்னா தமிழ் படங்களுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் நடிகர்களுக்கே போகுது. சோ இதனால படத்துக்கு அதிக காசு செலவு பண்ண முடியாம போகிறது. படத்தோட பட்ஜெட் 200 கோடியா இருந்தா நடிகருக்கு மட்டும் 120 கோடி கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு குறைகள் எழுந்த வண்ணமாக உள்ளது தமிழ் சினிமாவிற்கு. சோ இதுவும் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். இதை எவ்வாறு மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதுக்கு தயாரிப்பாளர் சங்கம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி செயல்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இது நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். மேலும் இப்ப உங்களுக்கு ஒரு படம் வருது, உங்களுக்கு நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு பிடிக்கலையா? ஓகே அந்த படத்தை ஏன் பிடிக்கல, எதனால பிடிக்கல, இந்த சீன் இப்படி எடுத்திருக்காங்க, இல்ல இந்த படத்தினுடைய கதை நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான கருத்துக்களை வையுங்கள். இப்ப நீங்க எதிர்கருத்தே வச்சாலும் ஒரு நியாயமா ஒரு தெளிவான கருத்துக்களை வையுங்கள். சும்மா 19 இல்ல படம் மொக்க, இல்ல படம் ரொம்ப ஒஸ்ட்,
தியேட்டர்ல பாக்குறது மாதிரி இல்ல அப்படின்னு எல்லாம் சொல்றதை விட்டுட்டு, இந்த படம் இந்த சீன் நல்லா இல்ல, அதனால இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாக்குறதுக்கு வந்து தியேட்டர் இதுல நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லலாம். இல்ல இந்த படத்தினுடைய பாடல்கள் நல்லா இல்ல, இசை நல்லா இல்ல, இந்த இடத்துல இன்னும் இசை இன்னும் நல்லா போட்டிருந்திருக்கலாம், இந்த இடத்துல பாட்டு தேவையில்லாம வருது, இதை கட் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் விளக்கமாக சொல்வதை விட்டுட்டு, இந்த மாதிரி பொத்தம் பொதுவாக்குல அடிச்சு விடாதீங்க, படம் மொக்க படம் மொக்க படம் மொக்கன்னு சொல்லிட்டு. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சினிமா இண்டஸ்ட்ரி ஆனதுனால அது வந்து எல்லாருக்கும் ஈஸியா இருக்கு சொல்றதுக்கு. இப்போ ஒரு மனுஷன் தான் உழைச்சிட்டே இருக்கான். இப்போ ஊர்ல ஒரு விவசாயி எடுத்துக்கோங்க. அந்த விவசாயி வந்து உழைச்சிட்டே இருக்கான். உழைச்சிட்டே இருக்கும்போது ஒரு பயிர் போடுறான். இப்போ பயிர் போடுறான். அந்த பயிர் வந்து ஒரு 2 மாசம், 3 மாசமா கஷ்டப்பட்டு உழைக்கிறான். அது வந்து பயிர் வளர்ந்து வந்துருது. நல்லா விளைச்சலாவி நல்லா வளர்ந்து வந்துருது. அந்த வளர்ந்து வந்த டைம்ல வந்து சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு, இல்ல இல்ல இவன் இதுல விஷம் மருந்து அடிச்சான், அதனால யாரும் வாங்கி சாப்பிடாதீங்க. இவன் இதுல விஷம் அடிச்சிருந்தான், இந்த உரம் போட்டதெல்லாம் விஷமா போட்டிருந்தான், அதனால யாரும் வாங்கி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொருளை வாங்கி பார்க்காமலே மக்கள்கிட்ட வந்து சுத்தி இருக்கிற ஊர் மக்கள்கிட்ட வந்து சொல்றது. சோ அப்ப அந்த பொருள் என்ன ஆகுதுன்னா, மக்களுக்கு வந்து ஒரு அச்சம் வந்துருது. ஐயையோ! இவன் இத ப்ராடக்ட்ட வாங்கி சாப்பிட்டா நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு அச்சம் வருகின்றது. அந்த அச்சத்தினால அந்த மக்கள் அந்த ப்ராடக்ட்ட வாங்கி சாப்பிடாம நிறுத்திடுறாங்க. சோ அப்ப அந்த விவசாயி வந்து பாதிக்கப்படுறான். அவன் விவசாயிக்கு நஷ்டம் வருது. இதே மாதிரி தான் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி. ஒரு படம் எடுக்குறாங்க. ஒரு 6 மாசம், 8 மாசம் டைம் செலவு பண்ணி, ஒரு 200, 300 பேருடைய உழைப்ப கொட்டி, ஒரு 100 கோடி, 150 கோடி பட்ஜெட் செலவு பண்ணி ஒரு படம் இறக்குறாங்க. இந்த படத்த பார்த்துட்டு, இல்ல பார்க்காமலே ரிவ்யூ சொல்றது, இல்ல பார்த்துட்டு இது மொக்கையா இருக்கு, எது மொக்க அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லாம, பொத்தம் பொதுவா இந்த சொல்றதை எல்லாம் நிறுத்துங்க. சோ இதுவும் இந்த விவசாயி விளைச்சல் வந்து அந்த விளைச்சலை ஏமாத்தி மக்கள் வந்து அவனை வாழ விடாம பண்றது மாதிரிதான் இதுவும். இதுலயும் பல மக்களுடைய வாழ்க்கை இதுல அடங்கி இருக்கு. சோ அதனால வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தியேட்டர்ல போய் பாருங்க, இல்ல ஓடிடில வரும்போது பாருங்க. இந்த சினிமா இத பற்றி தவறான விமர்சனங்கள் பரப்புவதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வேண்டுகோள். தொடர்ச்சியாக மோட்டிவேட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள், உங்களோட பிடிச்ச நடிகர்கள் படம் வரும்போது அவர்களுடைய நல்ல நடிப்பை பாராட்டி ஒரு நல்ல கமெண்ட் போடுவது, இல்ல அவருடைய ட்ரெய்லர்ல போயிட்டு கீழே ஒரு கமெண்ட் போடுவது, அவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அடுத்தடுத்து இன்னும் நல்ல படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அந்த உத்வேகம் இப்போது தமிழ் சினிமாவிற்கு மிகவும் தேவைப்படுகிறது. சோ அதனால இதே மாதிரி எப்படி இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிய ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியா மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் ஆக்கப்பூர்வமாக சிந்தியுங்கள். தயவு செய்து நெகட்டிவா பேசுறது, சம்பந்தம் இல்லாம பேசுறத வந்து நிறுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக தமிழ் இண்டஸ்ட்ரி இந்தியாவிலே மிக சிறந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பார்வை. சோ தொடர்ந்து தமிழ் சினிமா அப்டேட் அல்லது தமிழ் சினிமா படத்தினுடைய ரிவ்யூக்கள் எதுவா இருந்தாலும் பார்க்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.